ஜூம் மீட்டிங்கில் நடந்தது என்ன, டிஸ்கஸ் பண்ணப்பட்ட முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன, மாவட்ட செயலாளர்களுடைய லிஸ்ட் ரெடி. ஆனா சென்னை லிஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? வெல்கம் பேக் டு ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம என்ன ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இதற்கு முந்தைய ப்ரீவியஸ் வீடியோல நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். என்னன்னா, தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய மாவட்ட செயலாளர்களுக்கான பட்டியலை தயார் பண்ணிட்டு வர்றாங்க. முதற்கட்டமாக 19 மாவட்ட செயலாளர்களுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கடந்த வாரம் பனையூர் அலுவலகத்துல விஜய் தரப்புல வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து அடுத்த கட்ட லிஸ்ட் வந்து தயாராகிட்டு இருக்கு. எந்நேரமும் அதற்கான அறிவிப்பு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஸ், அதற்கான நன்னாள் இன்னைக்கு அமைய போகுது. மீண்டும் அடுத்த கட்ட மாவட்ட செயலாளர்களுக்கான பட்டியலை வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ அதுல முக்கியமான ட்விஸ்ட், எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தடவை லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு தயார் பண்ணிருக்கிறாங்க. ஸோ சென்னையில முக்கியமான பகுதிகளுடைய மாவட்ட செயலாளர்கள் யார் யார் அப்படிங்கிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல இருக்க போகுது. ஸோ உங்களுக்காக நம்ம ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ்ல நீங்க எல்லாரும் எனக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஆதரவை பார்த்து பூரித்து போய் உங்களுக்காக சில கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணணும், வெறும் உட்காந்து பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்க்ளூசிவா சில விஷயங்கள் எடுத்திருக்கிறேன். ஸோ லிஸ்ட்ல யார் யார் பேர் இருக்கு அப்படிங்கிற அப்டேட்டையும் வந்து இன்னைக்கு சேர்த்து கொடுத்துடலாம். முன்கூட்டியே அங்க வந்து விஜய் அவர்கள் சொல்றதுக்கு முன்னாடியே இங்க லிஸ்டையும் சொல்லிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லா லிஸ்டும் கிடையாது, முக்கியமான 3 பெயர்கள். அதுல வந்து தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் KV தாமு அவர்கள் வந்து அறிவிக்கப்பட இருக்கிறாரு. அதே போல புறநகர் சென்னையை பொறுத்த வரைக்கும் ECR சரவணன். இதுவரும் வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாகவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபர் தான். கண்டிப்பா இவருக்கு ஒரு போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ ECR சரவணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா புறநகர் சென்னைக்கு வந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பு வந்து கொடுக்க போறாங்க. அதே போல தென் சென்னை தெற்குக்கு வந்து பாத்தீங்கன்னா டி நகரை சேர்ந்த அப்புன் அவர்களுக்கு வந்து இந்த பொறுப்பை வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இது வந்து நீங்க எல்லாரும் எனக்கு கொடுக்குற ஆதரவுக்காக நானே கிரவுண்ட் ஒர்க் பண்ணி எடுத்த எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட். என்னம்மா இது, ஒரே தென் சென்னை புறநகர் சென்னை எல்லாம் சொன்னீங்க, வட சென்னையை விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்காதீங்க. வட சென்னையை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் டீப் ப்ராசஸிங்ல இருக்கு. அதனால அந்த தேர்தல் கரெக்டா அரசியல் பாஷையில சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இழுபறி நிலையில இருக்குது. அதனால கூடிய சீக்கிரம் அதற்கான கன்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்க. மேக்சிமம் பூக்கடை குமார் அவருக்கு தான் வந்து இந்த மாவட்ட செயலாளருக்கான பொறுப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸ்ல இருந்து ஒரு தகவலும் வந்திருக்கு. ஆல்ரைட், ஸோ மாவட்ட செயலாளர்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இது ஆல்ரெடி இங்க சொல்லிட்டீங்க. இது இல்லாம என்ன விஷயம் சுவாரஸ்யமா நடந்தது அப்படின்னு கேக்குறவங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயம் வச்சிருக்கேன். அதாவது பாத்தீங்கன்னா, மாவட்ட செயலாளருக்கான மீட்டிங்காக எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜூம் கால்ல கனெக்ட் பண்றாங்க. ஜூம் கால் அட்டன் பண்ணவங்களுக்கு ஒரே ஷாக்கு. என்னன்னு பார்த்தா எதிரில தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் லைட்ல வந்து வணக்கங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒட்டு மொத்தமா அத்தனை பேரும் ஷாக்ல போய் என்னடா தலைவர் வந்து ஹாய் சொல்றாரு அப்படின்னு வந்து ஒரு பயங்கரமான பதட்டத்துல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணிருக்கிறாரு. இந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூம் மீட்டிங்ல முக்கியமான சில பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிருக்கிறாங்க. அதாவது இதுவரைக்கும் வந்து கொடுக்கப்பட்ட சில திட்டங்களை வந்து இன்னும் வந்து விரிவுபடுத்தணும், அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா நீங்க எல்லாருமே செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் முன் வச்சிருக்கிறாரு. அதுல முதல் திட்டமாக என்ன விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு பால் முட்டை ரொட்டி கொடுக்கக்கூடிய விஷயத்த வந்து பகுதி வாரியா வந்து இன்னும் வந்து டெப்தா கொடுக்கறதுக்கு நீங்க தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்கிறார். இந்த செயல் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் எதற்காகவும் நிறுத்தப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் இந்த ஜூம் மீட்டிங்ல வந்து விஜய் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். இரண்டாவது பாயிண்ட், தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் படிப்புக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து முன்னுரிமை கொடுக்கறாங்க அப்படிங்கிறது இப்பவே அவங்களுடைய கிரவுண்ட் ஒர்க்லயே வந்து நிறைய இடங்கள்ல நீங்க பார்க்க முடியும். அதோடைய முதற்கட்டமாக குழந்தைகளுக்கு எந்தெந்த பகுதிகளுக்கு இந்த டியூஷன் கல்வியும் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஜூம் மீட்டிங்ல விஜய் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாரு. இந்த 2 செயல் திட்டங்கள் மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயத்துக்கான அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாவும், நான் இதுவரை எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு விஷயம் வந்து டிவிகே பண்றாங்க அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக கட்சியில உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது காமனா நடக்கும். அவங்க வருவாங்க, சார் எனக்கு இந்த கட்சியில வந்து இணையணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டீட்டெயிலு உங்க வீட்டுல எத்தனை ஓட்டு வாக்காளர்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரியான சில டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பேரை வந்து எடுத்துப்பாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் உறுப்பினர் சேர்க்கையை வந்து கண்ணும் கருத்துமா செய்யறதுக்கு உறுப்பினர் சேர்க்கை அணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த அணியுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பரான உறுப்பினர்களை சேர்க்கணும். ஏன்னா ஒரு கட்சியுடைய உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் எண்ணிக்கை கிடையாது,
அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் கிரவுண்ட் ஒர்க்கை சரியாக வந்து களத்தில் இறங்கி செய்யக்கூடியவர்கள். வாக்காளர் பட்டியலை வந்து கட்சிக்கு வந்து தெரியப்படுத்துறவங்க. இந்த பகுதியில இத்தனை வாக்கு நமக்கு சாதகமாக விழுகும் அப்படிங்கிறத கணிக்க கூடியவங்க. சோ இவ்வளவு விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த உறுப்பினர்களுக்கு இருக்கு. அதனால தாவேகாவை பொறுத்த வரைக்கும் வந்து சேரக்கூடிய வந்து இணையக்கூடிய உறுப்பினர்கள் ரொம்ப ரொம்ப கரெக்டா தேர்வு செய்யணும் அப்படிங்கறதுல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப முனைப்பா இருக்கிறார். அதனாலதான் இதுவரை எங்கேயும் இல்லாத உறுப்பினர் சேர்க்கை அணி அப்படிங்கிற ஒண்ணு உருவாக்கி இதை வந்து கரெக்டா ப்ராசஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் இந்த ஜூம் மீட்டிங்ல வலியுறுத்தி இருக்காரு. ஆக இன்றைக்கும் மாவட்ட செயலாளர்கள் பட்டியல அறிவிக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்காக விஜய் அவர்கள் பனையூர் அலுவலகத்திற்கு வர இருக்கிறாரு. கடந்த முறை கிளம்புன அதே டைம்ல தான் வீட்டுல இருந்து கிளம்ப போறாரு. அதன் பிறகு வந்து கட்சி அலுவலகத்திற்கு வந்து எந்தெந்த மாவட்ட செயலாளர்களுடைய அந்த இறுதி பட்டியல்ல இருக்கிறவங்களை தனியாக கூப்பிட்டு ஒரு நேர்காணலை நடத்திய பிறகு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்க போறாரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் முந்தைய வீடியோல 7 கேள்வி கேட்டார் அப்படின்னு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியா பார்க்கப்படுவது என்னன்னு பாத்தீங்கன்னா, மாவட்ட செயலாளர் இந்த பொறுப்பு உங்களுக்கு ப்ரெஷரா இருக்கா அப்படிங்கறத தான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனிப்பட்ட முறையில முன் வச்சிருக்கிறாரு. அதற்கு ஒவ்வொரு கேண்டிடேட்டும் எப்படிப்பட்ட பதில் கொடுக்கறாங்க அப்படிங்கறதையும் வந்து நல்லா அனலைஸ் பண்ணிருக்கிறார். சோ இன்றைய மீட்டிங்கிலும் வந்து இவங்க எல்லாருக்காகவும் கேள்விகளும் தயாராக இருக்கு, நேர்காணலும் தயாராக இருக்கு. அதன் பிறகு அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆல்ரைட். ஸோ இன்னைக்கு இந்த டிவிகே கட்சியுடைய எக்ஸ்க்ளூசிவான மாவட்ட செயலாளர்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் குறித்த சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை உங்களுக்கு நான் கொடுத்தேன். இது இல்லாம கடந்த முறை நடந்த ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அதுல வந்து எத்தனை மீடியாக்கள் இதை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுனாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் நான் வந்து அதை சொல்லணும், முன் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, பனையூர் அலுவலகத்துல அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. மீடியாக்கள் உங்களுக்கே தெரியும், விஜய் வீட்டுல கதவை திறந்ததுல இருந்து பின்னாடியே வந்து ஓபி வேண்ட மேல உட்காந்து ஏறி அவ கேமரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து அப்புறம் உள்ள ஆபீஸ்க்குள்ள என்ட்ரி கொடுக்கறது, உள்ள ரூமுக்குள்ள போறது, திருப்பி வெளியில வர்றதுன்னு எல்லா விஷயத்தையும் வந்து ஃபாலோ பண்ணி லைவ் கவரேஜஸ் கொடுத்தாங்க. அதுல அன்னைக்கு அன்னைக்கு நான் என்னைக்கு சொல்றேன் அப்படின்னா, கடந்த வாரம் பனையூர்ல இந்த நிகழ்வுல ஒரு கேமராமேனை மட்டும் விஜய் அவர்கள் கூப்பிட்டிருக்காரு. ஒருத்தர் வர சொல்லுங்களேன் அப்படின்னு. ஒருத்தர் உள்ள போயிருக்காரு. போனதுக்கு பிறகு விஜய் அவர்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, ஏன் வீட்டுல இருந்து கிளம்புறதுல இருந்து ஃபாலோ பண்றீங்க? நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அவங்க சேனலுக்கு தேவைப்படுது, உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு வகையில ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அது எனக்கு எவ்வளவு பெரிய இதுவா இருக்கும். அதுக்கு நான் காலத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குமே, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன் வச்சதா ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ மீடியாக்கள் வந்து அவரை பின்தொடர்வது அப்படிங்கிறத அவர் பெரும்பாலும் விரும்பல. அதாவது இவ்வளவு ரிஸ்க் எடுத்து என்னை பின்தொடர வேணாம், என்னுடைய யூஸ்வலா காமனா நான் செய்யக்கூடிய வேலைகளை அஸ் யூஷுவல் செய்ய விட்டுருங்க, அதை வந்து இவ்வளவு பெரிய பரபரப்புக்கு உள்ளாக்கி ஒரு ரிஸ்க் எடுத்து சில வேலைகளை நீங்க செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்டை வந்து மீடியாக்களுக்கு வச்சிருக்கிறாரு. பட் ஆனா மீடியாக்கள் கேட்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா யாருமே வழியே போய் நாங்க இதை செஞ்சுதான் ஆகும் அப்படின்னு சொல்லல. சேனல்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய ப்ரெஷர்ல அவங்க எல்லாருமே இதை வந்து செய்யக்கூடிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. பட் விஜய் தரப்புல இது எல்லாத்தையும் தவிர்க்கப்படணும், சிம்பிளான அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறாரு. அது நடக்குமா அப்படிங்கிறத அடுத்த கட்ட நகர்வுல பார்க்கலாம். அதே போல ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, விஜய் அவர்கள் இன்னும் ஒரு பிரஸ் மீட் கூட வந்து கண்டக்ட் பண்ணலையே, பிரஸ்ஸ நேருக்கு நேர் சந்திச்சு அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயங்குறாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன் வச்சிருக்கிறாங்க. சோ இந்த பிரஸ் மீட்டுக்கான வேலைகள் எனி டைம் கூடிய சீக்கிரம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அரசியல் களத்துல எப்ப இறங்கினாரோ அப்பவே பொதுமக்கள் சார்பாக நிருபர்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்திலும் கடமையிலும் அவர் இருக்கிறார். அதனால அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்பாக விஜய் அவர்களை எக்ஸ்க்ளூசிவாக பேட்டி எடுக்க போறது யாரு அப்படிங்கறதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்களுக்குள்ள இருக்கக்கூடிய கடும் போட்டி. நீ எடுக்கிறியா நான் எடுக்கிறேனா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போட்டி முனைப்போட எல்லா சேனல்ஸும் அதுக்கான வேலைகள்ல இருக்கிறாங்க. யாருக்கு அந்த முதல் இன்டர்வியூ போக போகுது அப்படிங்கிற விஷயத்தோட அப்டேட்டோட நான் உங்களை கூடிய சீக்கிரம் ஒரு சூப்பரான எபிசோட்ல மீட் பண்றேன். மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.